சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். இன்னும் எவ்வளவு தூரம்க்கா போகணும்? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். ஏன் இப்படி ஊருக்கு கடைசியில இருக்காங்க? நேர்மையான தொழில் பண்றவனா இருந்தா ஊருக்கு முன்னாடி வச்சிருப்பான். அவன் கடத்தல் தொழில் பண்றவன் தானே, அதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருக்கான். நீங்களும் இந்த வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் ஒரு பொம்பளை தானே, உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா? மனசாட்சி உறுத்துறதுனால தான் அந்த வேலையை விட்டே வந்தேன். அந்த வேலையை நீங்க செஞ்சிருக்கவே கூடாது. எத்தனை குழந்தைங்களை கடத்திருப்பீங்க, எத்தனை அம்மா அப்பா வாழ்க்கையை அழிச்சிருப்பீங்க. அதெல்லாம் பாவம் தானே. அந்த பாவம் எல்லாம் சேர்த்துதான் இப்ப எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம பண்ணிடுச்சு. பண்ணும்போது ஏன் தெரியலன்னு நீ கேட்ட. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பழக்கிடுவாங்க. இப்படி பண்றது பாவம்னு தெரியாமலேயே வளர்த்துருவாங்க. இதுவும் ஒரு தொழில் தான். பணம் வர தொழில் நினைச்சு அதை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் அந்த தொழிலே மனசுக்கு பழகிடும். சில பேருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா புத்தி வந்துடும், சில பேருக்கு அதுக்கப்புறமும் புத்தி வராது. இந்த தொழிலையே காலத்துக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் புத்தி வந்துருச்சு. இவங்களெல்லாம் இங்கே சுட்டு போட்டுருவேன். மா, அவ்வளவு ஆத்திரப்படாத. அப்புறம் அங்க உன் பிள்ளைய காப்பாத்த முடியாம போயிடும். அவங்க கையில கால விழுந்தாது உன் பிள்ளைய காப்பாத்துற வழியை பாரு. இப்படி பட்ட பகல்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த தொழில் நடக்குது. ஏன் போலீஸ் வந்து இவங்களை பிடிக்க மாட்டேங்குது? நம்ம ஆட்டோ நிறுத்தணுமே, அந்த இடத்துக்கு போலீஸ் வரும்போதே இவங்களுக்கு தகவல் வந்துரும். இவங்க பிள்ளைங்களை வேற இடத்துக்கு மாத்திடுவாங்க. அவங்க வந்து வெறும் இடத்த பார்த்துட்டு தான் போவாங்க. அப்புறம் எப்படி பிடிக்க முடியும்? இங்க பாரு, அந்த இடத்துக்கு போனதை நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போக மாட்டேன். நான் மட்டும்தான் போவேன். வெளியில ஜன்னல் வழியா உனக்கு காட்டுறேன். நீ அதுல உன் பொண்ணு இருக்காளான்னு பார்த்து சொல்லு, சரியா? ஏன் உள்ள போய் பார்த்தா என்ன? உள்ள விட மாட்டாங்கம்மா, வெளியில தான் நிக்கணும். எப்படியோ எனக்கு என் வெண்பா கிடைச்சா போதும். அங்க உன் பொண்ணு இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அதை மட்டும் கொடுத்தனா அவங்க அனுப்பிடுவாங்க. பொண்ணு இல்லைன்னா நம்ம சத்தம் இல்லாம திரும்பி வந்துருவோம், சரியா? சரிங்கக்கா. சரி வா. மெதுவா மெதுவா பாத்து வாங்க மாமா. பாத்து மாமா, பாத்து. ஐயோ விஜய், மாப்ள என்ன தனியா வரீங்க? டேய், உன்னை யாரும் டிஸ்சார்ஜ் பண்ண கூட வரலையாடா? மாமா, நீங்க சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு வந்திருக்க போறேன். நீங்க எதுக்கு தனியா வந்தீங்க? நான் தான் யாரோ வேண்டான்னு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பி வந்துட்டேன். ஏண்டா, ஏன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? என்ன இப்படி யாரும் இல்லாத மாதிரி தனியா வர? ஏன் 2 நாளா நான் ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தேன், நீ வந்து பாத்தியா? டேய், இந்த வீட்ல யார் என்கிட்ட என்ன விஷயம் சொல்றா? நான் ஏதோ உன் கால்ல சின்னதா அடிபட்டிருக்குன்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்படி நடக்க முடியாம நடந்து வர? ஏன் மாப்ள, உங்களை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல தனியா வரீங்க? என்ன மாப்ள, ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் நிஷாவும் வந்திருப்போம்ல. அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. எனக்கு என் பொண்ணை காணோம். அந்த விஷயம் தான் தலை வெடிச்சிரும் போல இருக்கு. அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. மாப்ள, குழந்தை காணாம போயிருந்தா தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். வேணும்னு தொலைச்ச பொண்ணை எப்படி மாப்ள தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவ வேணும்லாம் தொலைக்கல, வெண்பாவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. மாப்ள, கடத்திட்டு போயிருந்தா கடத்துறவன் இந்நேரம் போன் பண்ணி பேசியிருப்பான் மாப்ள. அத்தனை பேருக்கு மத்தியில கடத்திட்டு போனவன் இந்நேரம் வரைக்கும் பேசாம இருப்பானா? அப்படி பேசாம இருக்கான்னா அதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். யாரோ இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த யாரோ ஒருத்தர் யாரு? நல்லா தெளிவா சொல்லுங்க. மல்லி உண்டா இருக்கா, அதனால இந்த நேரத்துல இன்னொரு குழந்தை இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி வெண்பாவை கடத்திட்டு போக விட்டுட்டான்னு சொல்லுவோமா? அந்த விஷயத்தை இப்ப கொண்டு வர வேண்டாம். அவர் உண்மையிலேயே மனசுல என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்லுவோம். என்ன நீங்களா தனியா பேசிக்கிறீங்க? போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறப்ப நாம எப்படி தனியா தேட முடியும்னு சொல்றா. அதெல்லாம் தேடலாம், ஆனா குற்றவாளிய வீட்டுல வச்சுக்கிட்டு வேற எங்க போய் தேடுறதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் மாப்ள. டேய், அவங்க சொல்றது உனக்கு புரியலையா? மல்லி தான் குழந்தைய எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு அவங்க சொல்றாங்க. ஏ ராஜி, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தி நீ ஒரு பக்கம் உன் வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்காத. வெண்பா காணாம போன விஷயத்துல எனக்கு மல்லி மேல வருத்தம் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அது இல்ல. மல்லி வேணுனே கடத்தி கொண்டு போயிட்டாங்கிற மாதிரி கேவலமான விஷயம் எல்லாம் கிடையாது. நான் சொன்னதையும் மீறி அவ அன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா. எனக்கு அந்த ஒரு வருத்தம் தானே தவிர வேற எந்த வருத்தமும் கிடையாது. இப்படி கண்மூடித்தனமா அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா நாங்க வேற என்னதான் மாப்பிள்ள செய்யறது?
இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவ தான் காரணமா இருக்கா. அப்புறம் நீங்க அவளை தலையிலையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா மாமா, நீங்க எப்பவுமே அவளை தூக்கி வச்சு உச்சாணி கொம்புல வச்சிருக்கீங்க. அப்புறம் அது தப்பாயிடுச்சு இது தப்பாயிடுச்சுன்னு ஒரு பக்கம் உட்கார்ந்து வருத்தப்படுறீங்க. முன்னாடியாவது அட்லீஸ்ட் உன்னை நல்லா பாத்துக்கிட்டா, உன் குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டான்னு ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ உன் குழந்தையையும் தொலைச்சிட்டா, உன்னையும் ஹாஸ்பிட்டல்ல அனாதையா விட்டுட்டு போயிட்டா. ஆனா இப்ப கூட நீ அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறனா, உன்னை யாராலையுமே காப்பாத்த முடியாதுடா. மாமாவுக்கு கால்ல அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே என் அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. கூட தான் இருந்தாங்க. மாமா தான் வேணான்னு சொல்லி திரும்ப அனுப்பிட்டாங்க. அக்கா அழுதுகிட்டே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பாருமா மயிலு, நாங்க எல்லாரும் குழந்தைய இழந்துட்டு உட்கார்ந்துருக்கோம். வருத்தத்துல 4 விஷயம் பேசத்தான் செய்வோம். அதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லக்கூடாது. வெண்பா உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, எங்க அக்காக்கும் வெண்பானா உயிர் தான். நீங்க எல்லாரும் என் அக்கா தான் வேணும்னே தொலைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பெரியவங்க நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, நீ தேவையில்லாம இங்க நின்னு பதில் பேசக்கூடாது. மயிலே, மல்லி எங்க? நாகவும் காணும். ஆ, அக்காவும் அண்ணியும் வெண்பாவை பத்தி விசாரிக்க தான் போயிருக்காங்க மாமா. எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரி குழந்தைங்களை கடத்துறவங்க இருக்காங்களா மாமா. அதான் அக்காக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதனால 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. இவ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? தகவல் கிடைச்சிச்சுன்னா போலீஸ் கிட்ட சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? ஒவ்வொரு விஷயத்திலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி போய் நிக்கிறது. இப்ப என் கால் இருக்கிற நிலைமைக்கு இவளுக்கு ஒரு ஆபத்துனா நான் எப்படி தேடி போக முடியும்? அவளுக்கே எதுவும் ஆக போகுது. அவ மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்றா. இங்க பாருடா, அவ மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவ இப்படி எங்கேயாவது தேடுற மாதிரி சுத்தி திரிஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் அவ ஆபத்தான இடத்துக்குலாம் போக மாட்டா. என் அக்காக்கு அப்படி ஒன்னும் நடிக்கணும்னு அவசியம் இல்ல ராஜி அக்கா. என் அக்காவை பத்தி அப்படிலாம் இத பேசாதீங்க. பாரு, உன்னதான் பதில் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அமைதியா இரு. ஆமாமா, இது எங்க பொண்ணு விவகாரம். இத நாங்க பேசிக்கிறோம். நீ குறுக்க பேசிக்கிட்டு இருக்காத. உன் மாமா ஏதாவது கேட்டா மட்டும் நீ அதுக்கு பதில் சொல்லு. சார், நீங்க இருங்க. உனக்கு என்ன இங்க வேலை? நீ போ உள்ள. மயிலே, நீ உன் அக்காவும் நாகவும் எங்க இருக்காங்கன்னு போன் பண்ணி கேளு. எங்க இருந்தாலும் உடனே இங்க கிளம்பி வர சொல்லு. போ, இங்க நிக்காத போ. சரி மாமா. மாமா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. மல்லி தான் வெண்பாவோட கடத்தல் பிளான் பண்ணியிருக்கா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவ கையை மீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கா. மாமா, அக்கா போனு கிடைக்க மாட்டேங்குது, அண்ணி போனு கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ சிக்னல் இல்லாத பக்கமா இருக்காங்க போல. மயிலே, அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு உடனே வர சொல்லு. வெண்பாவை நான் தேடிக்கிறேன். அம்மா, என் லேப்டாப் எங்க? மாமா மாமா, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஐயோ, மாப்ள பாத்து. ஓகே. மாமா, நீங்க எதுக்கு இங்க இருந்து சிரமப்படுறீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம். பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். மாப்ள கொஞ்ச நேரம் உட்காருங்க. மாப்ள உட்காருங்க. உட்காருங்க மாமா. இருடா, நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன், பாத்துக்கோ. மாமா, நான் உள்ள போய் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். இங்கதான் என் பொண்ணு இருக்காளாக்கா? இங்கதான் அடிச்சு வச்சிருக்காங்களா? ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. இங்க உன் பொண்ணு இருக்காளான்னு தான் பார்க்க வந்திருக்கோம். அதுக்குள்ளேயே இருக்கான்னு நீயே முடிவு பண்ணாத. அங்க பார், அந்த ஜன்னல் கிட்ட தான் நீ நிக்கணும். உள்ள அவங்க குழந்தைய காட்டுவாங்க. உன் பொண்ணு இருந்தா நான் அவங்க கிட்ட பேசுறேன். இல்லனா நம்ம கிளம்பி போயிட்டே இருப்போம். சரியா? சரிக்கா. இரு. அண்ணே, நான் காஞ்சனா வந்திருக்கேன். வா வா வா. ஏய் காஞ்சனா, எப்படி இருக்க? டேய், ஆட்டத்தை தொழில் எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்திருக்கா? பொண்ணு எதுவும் சிக்கியிருக்கா? 4 காசு பார்த்து பழகிட்டல, அதான் விட்டு போக முடியல. சரி, பொண்ணுங்க கொண்டு வந்திருக்கியா இல்ல போய் தான் தூக்கணுமா? அண்ணே, இப்ப நான் பொண்ணெல்லாம் கொண்டு வர்றதில்ல. இப்ப இந்த வேலையெல்லாம் பண்றது இல்லண்ணே. அப்புறம் எதுக்கு வந்த? பணம் ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தியா? இல்லண்ணே,
நமக்கு தெரிஞ்ச குடும்பம், அவங்க பொண்ணை காணோம். அதான் நம்ம இடத்துல இருக்கான்னு நான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவங்கள கூட்டு வந்திருக்கியா? வெளியே தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஜன்னல் வழியா தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கேன். காஞ்சனா, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இப்பெல்லாம் நம்ம அதை பண்றது இல்ல. அதனால அவங்கள கூட்டிட்டு கிளம்பு. இனி யாரும் இங்க கூட்டிட்டு வராத. என்ன இன்னும் போகாம நிக்கிற? இல்லண்ணே, ரொம்ப தெரிஞ்ச குடும்பம். அவங்க குழந்தை இருந்தா நீங்க கேக்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்றாங்க. 10 லட்சம் ரூபா தருவாங்களா? தருவாங்கண்ணே. டேய் முனிசே, போய் அந்த குழந்தைகளை கூட்டு வாடா. கூட்டு வாடா. சீக்கிரம்டா. ஏய் எழுந்துரு எழுந்துரு, வா எழுந்துரு. எல்லா வருஷம் நில்லு நில்லு, வாங்க. லைன்ல வா, வேகமா வா. வா வா வா. வேகமா அப்படியே நில்லு, இப்படி நிக்க வை. அப்படியே நில்லு, அப்படியே நில்லு, இப்படி லைன்ல நில்லு. சீக்கிரம். அப்படியே நில்லு. இதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுல அவங்க குழந்தை எதுன்னு பார்த்துட்டு கூட்டு போக சொல்லு. 10 லட்சம் ரூபா ரேட்டுன்னு சொல்லு. 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன். சரிண்ணே சரிண்ணே. டேய் முனிசு, அண்ணே. காஞ்சனாவை கூட்டு போடா. சரிண்ணே, வாக்கா. மல்லி, உள்ள உன் பொண்ணு இருக்காளா? இல்லக்கா, என் பொண்ணு இல்ல. நல்லா பாத்தியா? அப்புறம் மறுபடியும் அவங்க கிட்ட கேட்க முடியாது. நல்லா பாத்துட்டேன், அதுல என் பொண்ணு இல்ல. அப்ப இல்லன்னு சொல்லி அனுப்பிடலாமா? அனுப்பிடலாம்க்கா. முனிஷு, இங்க அவங்க குழந்தை இல்லையா? நீ போய் அண்ணன் கிட்ட சொல்லிடு. நாங்க கிளம்புறோம். ஏதாவது பொண்ணு இருந்தாதான் இங்க வரணும், சும்மா சும்மா இங்க வரக்கூடாது, சரியா? ஏய், நான் பாத்துக்கிறேன், நீ போடா. மல்லி, வா போலாம். பாத்தியா எத்தனை பிள்ளைங்களை கடத்தி வச்சிருக்காங்கன்னு? 10 பிள்ளைங்க வர வரைக்கும் வச்சிருப்பாங்க. 10 பிள்ளைங்க வந்ததும் கண்டெய்னர்ல போட்டு அனுப்பிடுவாங்க. 10 பிள்ளைங்களை அனுப்புனா அவங்களுக்கு எப்படியும் 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 50 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டுதான் இப்படி மாசம் மாசம் அனுப்பி வைக்கிறாங்க. 7-8 வயசு பிள்ளைங்க தான் அவங்க டார்கெட்டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.